வாங்க FF3 இந்த வீடியோலாம் போகணும்னா 1000 டைமண்ட் டாப் பண்ணிட்டு வந்துக்கிறோம். 1000 டைமண்டில் இதில் எக்ஸ்ட்ரா டைமண்ட்லாம் கிளைம் பண்ணலாம். இது முன்னாடி ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை டைமண்ட் தராங்க? ஒரு பெட்டிக்கு 50 டைமண்ட். இந்த பெட்டி 2 பெட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். 80 அப்படின்னா ஒரு இதுக்கு 40. நம்மள்கிட்ட 2000 டைமண்ட் வரும்னு பார்த்தேன். 2000 டைமண்ட் வரல. ஒரு 160 டைமண்டு. இப்போ நம்மளுக்கு 250 டைமண்ட் வரணும். வந்தால் பார்க்கலாம். இது மாதிரி பாருங்க, 240 டைமண்ட் தந்துக்கிறான். இன்னொரு 10 டைமண்ட் தந்துருந்தா 600 டைமண்ட். சரி, நம்மள்ட்ட 1600 டைமண்ட் இருக்கு. வேறு எதாவது க்ளைம் பண்ணுற மாதிரி இல்லையா? எங்க வீக்லி இதில் போய் எதாவது க்ளைம் பண்ண முடியலான்னு பார்க்குறேன். ஓகே, எதுவுமே க்ளைம் பண்ண முடியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வீடியோவில் சத்தம் வருது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இதெல்லாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுக்கணும். இதில் தான் ஃபின் பண்ண போகிறோம். நமக்கு டபுள் வேல் தந்தால் பரவாயில்ல. முதல் எடுத்து 20 டைமண்ட் போட்டு ஆரம்பிக்கலாம். ஒன்று தான் தரான். இப்போ போய் நம்ம என்ன கேக் எடுத்து தரணும். செட்டிங் போய் கேக் எடுத்து ஒரு 2 டைம் கொடுத்துட்டு 3 டைம் கொடுத்தாச்சு. வந்து கேரட் போய் ஹலோ பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட இருக்கிறதுல பாட்டில் ட்ரெஸ் ஏதாவது ஒன்று போடணும். இப்போ ஃப்ரீயாக தந்தால் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் கையில் போய் நீங்கள் உங்கள்கிட்ட டபுள் பால் இருந்துச்சுன்னா இன்னும் எக்யூப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம எக்யூப் பண்ணியாச்சு அண்ணன் எக்யூப். இப்போ என்னன்னா போய் ஒரு 5 பின் அடிச்சுட்டு போகணும். இதை போய் வெப்பன் ட்ரையில் ஒரு 10 பின் போட்டுக்கலாம். ஓகே, எதுவும் கேரண்டி எதுவும் தரல பர்மனெண்ட்டு. அதனால் நம்ம இதில் போய் இப்போ ஒன்று ஒரு 8 டோக்கன் தான் முடியும். இன்னைக்குள்ள கொஞ்சம் தான் டோக்கன் தேவை. இன்னொரு டோக்கன் இருக்குது, அது எடுக்க கம்மியாக தான் தரான். போய் பண்ணு தண்டான் காய்ஸ் இந்த பண்ணு தண்டான். இந்த பண்டில் தண்டாங்க கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மள்ட்ட இப்போ இந்த பண்டில் வந்துக்குது. இப்போ கிடைச்ச பண்டில் எக்யூப் பண்ணக்கூடாது. எக்யூப் பண்ணலையா? இப்போ என்னன்னா அதே மாதிரி இதில் ட்ரை பண்ணி டோக்கன் கம்மியாக தான் வந்துக்கிறான். நம்ம ஒரு பண்டில் 2 பண்டில் இருக்குது. இப்போ இன்னும் 10 டோக்கன் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் எடுக்கலாம். அதான் இங்கே இருக்குது கைஸ் செகண்டு. இல்லைனா இது எடுக்கலாம். நம்ம இதில் இன்னும் ஒரு இப்போ எப்போ இல்லை 200 டோக்கன் வந்துடுச்சு. 200 டோக்கன் கன்ஃபார்ம் ஒரு பண்டில் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்னன்னா கடைசியில் நம்ம கிடச்ச 2 பண்டில் ஒரு பண்டில் போட்டு பாய் கேட் வச்சுக்கிறால பாய் பண்டில் போட்டு இது ஆடம் போட்டு தந்துடலாம். ஆடம் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக கருப்பு பண்ணிக்கோங்க. இப்போ கிடச்சிருச்சு இந்த பண்டில். நீ இந்த பண்டில் தவிர வேறு ஏதாவது பண்டில் தான்னு சொல்லி கேட்குறோம். ஸ்டார் போட்டு வச்சிடலாம். மேலே வந்துட்டோம். இது மேலே இந்த பண்டில் தான் போடணும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. இல்லை இது கீழே போய் இந்த பண்டில் தந்துட்டா வேறு பண்டில் தாடான்னு சொல்லி கேட்கலாம். கொடுத்த பண்டிலே கொடுத்தா நிறைய டோக்கன் வரும். ஓகே, அதே பண்டில் தந்துட்டான். நம்மள்ட்ட இப்போ 310 டோக்கன் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ என்னென்னா கொடுத்துட்டான். இப்போ நீ வேறத்தான்னு சொல்லி இதில் கேட்கறதுக்கு நம்ம இதில் என்ன பண்ணல நம்ம 310 டோக்கனுக்கு நம்மளால் ஸ்டார்ட் பண்ண எடுக்க முடியும். ஆனால் எடுக்க போகிறதில்ல. இப்போ என்னென்னா நம்ம இதில் இன்னொரு இதுங்க இதில் டோக்கன் இருக்குது. டோக்கனில் ஒரு சின்ன அடிச்சுட்டு முடிச்சுக்கலாம். கேரக்டரை மாற்றிடலாம். ஆடமோட பவரு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதிகம் யூஸ் பண்ணாத கேரக்டர் எதுனா எதுக்கு போகலாம்? இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் நம்ம
ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னு சொல்கிறேன். இதே எக்யூப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இருக்கிற டைமண்ட்லாம் ஒரு போட்டலாம். இதில் வந்து தொட்டு இதை உள்ளே போயிட்டு 3 பேர்த்துக்கு 3 ஹெட்ஷாட் அடிக்கணும். ஆனால் ஹெட்லேயே தான் அடிக்கணும். 4 பேர் இருப்பாங்க. 4 பேர்த்துக்கு ஹெட்ல அடித்தா அதில் தாக்கு வாய்ப்பு இருக்கு. போட் பண்ணிக்கலாம். எனக்கு புல்லட் தலையில் வெளியே வந்துடணும். வந்துட்டு வந்தோடனே 10 போட்டுருந்தோம். எதுவுமே தரல, டோக்கன் தான் தராங்க. நம்மளுக்கு இப்போ 500 டைமண்ட் இருக்குது. 500 டைமண்ட்க்கு டோக்கன் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த பண்டிலும் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதையும் பார்க்கலாம். இதுனா 400 டோக்கன் கிட்ட தேவைப்படும். போடலாம் நம்ம பாட்டுக்கு. நாங்கள் சொல்லவே மாட்டுது. டபுள் பேருக்காச்சும் புக்கிங் பண்ணலாம். டபுள் பேரில் போய் 2 பேர்த்துக்கு 2 ஒன் டாப்பு அடிக்கலாம். ட்ராக் இப்போ 2 பேர்த்துக்கு 2 பாடி செட் எடுக்கலாம். இவனுக்கு ஒன் டாப், இப்போ இவனுக்கு ஒன் டாப். நாம் வந்து 5 போடுறோம். மழை வந்தாலே 20 போட்டு இல்லை வேறு லக்கி பாயிண்ட் எதுவும் இருக்கா பார்க்கலாங்க. 50 200 ஸ்பின்னுக்கு ஏதோ ஒன்று தருவான். அதனால் நம்ம இதில் விட்டு 10 டோக்கன் வந்துக்கிறோம். இப்போ நமக்கு 400 டோக்கன் வரப்போகுது. 400 டோக்கன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் 50 டோக்கன் இருந்துச்சுன்னா 2 பண்டில் எடுக்கலாம். அதில் ஒரு டாப்பு ஜோக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒன்று எடுக்கலாம். ஆடமோட இந்த கேரக்டர் பவரே இல்லை. வேறு என்ன கேரக்டர் வைக்கலாம்னா வச்சுக்கிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி போயா பாஸ் போகணும் இல்லை. ஐயோ மறந்துட்டேன் கைஸ். ஓகே, போயா பாஸ் போகணுன்னா அடுத்த டைம் தான் போக முடியும். அதனால் இப்போ டக்குனு ஓகே இந்த டபுள் ஓவரில் வந்துடுச்சு. இப்போ நம்மள்ட்ட என்னென்னா ஒரு 2 ஃபின் பண்ணலாம். இதில் 400 டோக்கன் வந்துடுச்சுன்னா ஓகே. என்னன்னா 400 டோக்கனுக்கு ஒரு ஃபின் 2 தந்துட்டான். 1 தந்துட்டான். நம்மளுக்கு இன்னும் 2 பேரணும். 400 டோக்கன் வர 2 பண்டில் எடுக்கணும். என்ன காடு தேடி போடணும். 2 ஒன்றே தான் தந்துக்கிறான். ஓகே கைஸ், இப்போ என்ன எடுக்கிறேன்னா நம்ம பண்டில் ஒன்று எடுக்கிறோம். என்ன எடுக்கலாம்னா ஓகே கைஸ், நம்ம இப்போ ரெட் ஜோக்கர் எடுக்க போகிறோம். டாப்பு ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தந்துட்டான். இப்போ நம்மளால் டபுள் பேரில் என்ன எடுக்க முடியும்னா பார்க்கலாம். டபுள் பேரில் என்ன ஸ்கின் எடுக்க முடியல கைஸ், வருத்தமாக இருக்குது. ஆனால் அதோட கை விட்டுற மாட்டேன். வந்துச்சுன்னா நான் ட்ரோகன் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ட்ரோகன் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 1 டோக்கன் தான் தேவைப்பட்டுக்குது. இது நம்ம நாளைக்கு எடுக்கலாம். நாளைக்கு கன்ஃபார்ம் இது எடுக்கிறேன் இந்த ட்ரோகனை. இதுக்கு மேலே நம்ம போட்ட பண்ணிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, ஆடம் வச்சு இந்த சட்டை அப்படியே இருக்கட்டும். மண்டை வந்து ஜோக்கரோட மண்டை போட்டுக்கிட்டு காய்ஸ். இதில் கீழே வந்து இந்த சட்டை நல்லா இருக்குது. வயசு சட்டை போச்சு. சட்டை எங்கே போச்சு? ஐயோ சட்டை காணும். அங்கே இருக்குது. பேண்ட் வந்து ஜாஸ் பேண்ட் போட்டு ஒயிட்டு போட்டுக்கிட்டு காய்ஸ் நம்ம இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக முடிக்கலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக முடிக்க முடியல. ஆனால் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக முடிக்க பார்க்கலாம். பாய் காய்ஸ்.